ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினிட் ஃபேன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கிஸ் அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். கிஸ் இந்த படம் வந்து சதீஷ் டான்ஸ் மாஸ்டர் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. கவின், பிரீத்தி அசுரானி லீட் கேரக்டர்ஸ் அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ ஜென் மார்ட்டின் மியூசிக்கல். இந்த படம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஏன்னா டீசர்லாம் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த டீசரோட ரியாக்ஷன் வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த டேட் இஷ்யூனால் கொஞ்சம் அப்படியே தள்ளி அப்படியே போயிட்டு இப்போ தான் ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ செப்டம்பர் 19th வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ வாங்க வெயிட் பண்ணாமல் ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்துடுவோம். சொல்லுங்க நோயாளி, உங்களுக்கு என்ன பண்ணுது? காதல் பண்ணா ஃபர்ஸ்ட் தூக்கம் போகும், காசு போகும், மன நிம்மதி போகும், பாடி கண்டிஷன் போகும், அப்புறம் லவ் பண்ணவங்களே போயிருவாங்க. கையெடுக்கிறேன் கட்டையில எடுவாங்க. இப்ப கூப்பிடாமலே ஒண்ணு வரும், அதான் டிப்ரெஷன். இப்ப மீதி இருக்கிற தூக்கம் போகும், காசு போகும், மன நிம்மதி போகும், பாடியே போயிரும், செத்துருவேன். பிஜிஎம் நல்லா இருக்கு. ஆனால் அந்த பீட்டு நல்லா செம்மையா இருக்கு. அக்கில பிடிச்சி தூக்கி இடுப்புல வச்சு சோறிட்டு போறியா? டேய், நீங்க லவ் பண்றது இன்ஸ்டால போட்டா பரவாயில்லடா, இன்ஸ்டால போடுறதுக்கு எதுக்கு லவ் பண்றீங்க? ரோஸ் இஸ் a flower, she is my lover. வாயிலே எச்சிய தூண் துப்பிடு. சரி, உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் பத்தி சொல்லு. Let the experiment begin. 3, 2, 1. ஜும் ஜும் ஜாக் ஜாக் ஜாக். அவன் கிஸ் அடிக்கிறத நான் பார்த்தேன். அப்புறம் அவனுக்கு என்ன நடக்க போதோ அதை பார்த்தேன். நான் பார்த்தது தான் நடந்தது, நடந்ததை தான் பார்த்தேன். கப்பல்ஸ் கிஸ் அடிக்கிறத நீ பார்த்தா உனக்கு விஷுவல் வருது. ஊர்ல இருக்கிற எல்லா லவர்ஸையும் வர வச்சு லிப் லாக் பண்ண வைக்கிறோம், அவங்க ஃபியூச்சரை அன்லாக் பண்ணி வைக்கிறோம். I am the guardian angel. சாமிநாதா, வாயிலே என்னடா பாக்கு? லைஃப்ல ஒரு விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சா அதை அதோட விட்டுணும். சும்மா தோணும் போதெல்லாம் கம்மா போட்டு கண்டினியூ பண்ணக்கூடாது. வாய்ஸ் அந்த சாங்கு கடைசியில் இங்க அந்த கிஸ் சாங் அடிச்சா விஷுவல் வருதா? இங்க ஜும் ஜும் ஜாக் ஜாக் ஜாக். 19th செப்டம்பர். ஓகே, அதான் சொல்ல வந்தேன். அந்த கடைசியில் வந்த சாங் வந்து செம்மையாக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி கட்டும் பயங்கரமாக இருந்தது. அதுவும் அந்த நெருப்பில் ஓடிடுற மாதிரி ஷாட்டு, அந்த எமோஷனல் ஷாட்ஸ் எல்லாம் அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணது வேறு லெவல். அது வந்து எடிட்டருக்கு தான் பாராட்டு கொடுக்கணும். ஸோ அவர் தான் அது பண்ணியிருக்காரு. வேறு மாதிரி இருந்ததுங்க. அது அந்த ஒரு அந்த போர்ஷன் மட்டும் தனியாக தெரிஞ்சது மொத்த ட்ரெய்லர்லேயும். ஸோ அங்கே தான் இருக்குது, அந்த படத்தோட மெயின் பிளாட் அங்கே தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன தான் அந்த கிஸ்ஸு காமெடி அப்படி இப்படின்னு போனாலும் அந்த படத்தோட மெயின் பிளாட் வந்து ஏதோ ஒரு இன்டென்ஸான விஷயம் அப்படிங்கிறது வந்து நல்லா ரிவீல் ஆகுது. ஸோ ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டோரி என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. ட்ரெய்லர் ரிவீல் பண்ணிட்டாங்க. கப்புள்ஸ் வந்து கிஸ் அடிக்கிறத இவர் ஹீரோ பார்த்தாக்க அவங்களோட ஃப்யூச்சர் வந்து ஒரு கண்ணுக்கு தெரியுது. இதுதான் ஸ்டோரி, இதான் அவருக்கு நடக்குது. இதனால் அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, இது எப்படி அவர் ஃபேஸ் பண்ணுறாரு, இது வந்து அவருக்கு நல்லதா கெட்டதா, இது எப்படி அவர் குணப்படுத்துகிறாரு. ஸோ இதெல்லாம் தான் மீதி கதையாக இருக்கும். இதுக்கு நடுவில் அவருடைய லவ், இவருக்கு லவ் செட் ஆச்சா இல்லையா, அதெல்லாம் பேலன்ஸ். ஸோ நல்லாயிருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கிரிப்டு. ஸோ இப்படி ஒரு திங்கிங் தாட் வந்ததுக்கே வந்து சதீஷ் அவருக்கு பாராட்டு கொடுக்கணும். ஏன்னா நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது.
ஸோ அவர் என்ன எப்படி குக் பண்ணி வச்சுருக்காருன்னு தெரில, பார்ப்போம். செப்டம்பர் 19th அவருடைய குக்கிங் டேஸ்ட் பண்ணுறதுக்காக வெயிட்டிங். ஸோ மெயினாக கவினுக்கு வந்து பாராட்டு கொடுக்கணுங்க. அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். சூப்பராக அப்படியே 1 by 1 படத்துக்கு படம் வந்து செம்மையாக ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி அடித்து நவுத்திட்டு போயிட்டே இருக்கார். ஸோ டாடா, ஸ்டார் இதெல்லாம் அப்படியே 1 by 1 வந்து அந்த யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணிகிட்ருக்காரு. இதுவும் ஆல்மோஸ்ட் வந்து கிஸ் யங்ஸ்டரை பயங்கரமாக கவர் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து ஒரு சில ஹீரோஸ் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து ஒரு சிலர் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ண பார்ப்பாங்க. லைக் மணிகண்டன் அவர்லாம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படி போயிட்டுருக்காரு. ஏன்னா அவருக்கு லாஸ்ட்டாக பிளாக் பஸ்டர் வந்து குடும்பஸ்தன் வேற மாதிரியான ஒரு படங்க. அது செம்மையாக இருக்கும், ஃபன்ஃபில்லாக இருக்கும். அதே சமயத்தில் நல்லா அந்த ஸ்டோரி பிளாட்டும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அப்படியே இவர் கவின் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக யங்ஸ்டரை கவர் பண்ணுறது தான் இவருடைய மெயின் கோலாக இருக்குது. ஸோ இப்படி இவர் ரூட் இப்படி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கார். ஓகே, இந்த படம் அவருக்கு பிளாக் பஸ்டராக அமையணும், அதுதான் ஆசை. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரீத்தி அஸ்ரானி அவங்கள வந்து சொல்லவே வேணாம், வேற மாதிரி இருக்காங்க. செம்ம க்யூட்டாக ரொம்ப சாமிங்காக இருக்காங்க. ஸோ அயோத்தியில் பார்த்துருப்போம். ஸோ அது போக படத்தில் வந்து விடிவி கணேஷ், அப்புறம் விஜய் ஆங்கர் இருக்கார்ல, அவர்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து காமெடிக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காதுன்றது என்னுடைய கணிப்பு. ஸோ அதனால் வந்து காமெடியும் அங்கே ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியுது. ஜென் மார்ட்டின் மியூசிக்கல். ஜென் மார்ட்டின் அந்த ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கில் இருந்து அப்படியே அந்த பீட்டெல்லாம் இறக்கி பெப்பியாக அப்படி கொண்டு போனாலையும் நடுவில் எந்தெந்த இடத்துல இறக்கணுமோ அந்தந்த இடத்துல சவுண்டை கம்மி பண்ணி எங்கெங்கே ஏற்றணுமோ அங்கெல்லாம் ஏற்றி ஒரு பக்காவான ஒரு ட்ரெய்லர் கட் மெட்டீரியல் அந்த மியூசிக் கட் பண்ணது வேற மாதிரிங்க ட்ரெய்லருக்கு. ஸோ அதுவும் அந்த கடைசி அந்த அந்த பர்டிகுலர் அந்த பாட்டு வர போர்ஷன் மட்டும் நான் அடிக்ட் ஆகிட்டேன். அது எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் லூப் மோடில் போகுது. ஸோ கண்டிப்பாக அந்த பாட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஃபேவரட்டாக அமையும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, ஒரு ஹோல்சமாக எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்காக செமையாக இருக்குது இந்த ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு. படமாக அதே மாதிரி அமைஞ்சால் நல்லாயிருக்கும். எல்லாரோட எதிர்பார்ப்பும் அதுதான். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். செப்டம்பர் 19th. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.